அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் செல்வம் அதிகரிக்கிறதுக்கும் மகிழ்ச்சி எப்போவும் தங்குறதுக்கும் சங்குப்பூ செடியை நம்ம எங்கே நடணும், எப்போ நடணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு சில தாவரங்கள் உதவி செய்யுது. அத்தகைய ஒரு கொடி செடி வகையை சேர்ந்த சங்குப்பூ தாவரம் தான் அது அபராஜிதா அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த செடியை ஒரு குறிப்பிட்ட திசையில் நம்ம வைக்கும்போது வீட்டினுடைய பொருளாதார செழிப்பு அதிகரிக்குது. அதை தவிர்த்து நம்ம வேற ஏதாவது ஒரு பகுதியில் வைக்கிறப்போ அதோடைய ஏற்படக்கூடிய நன்மையானது நமக்கு கிடைக்காம போகுது. அப்போ இதை எங்கே வைக்கணும், எந்த நாளில் வைக்கணும், எந்த திசையில் வைக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சங்குப்பூ செடியை வீட்டோடைய வடக்கு திசையில் வச்சோன்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே மங்களகரமானதாக இருக்குமா. வடக்கு திசையில் வைக்க முடியலைனாலும் கிழக்கு திசையில் வைக்கலாம். லட்சுமி தேவி, விநாயகர், குபேரர் வடகிழக்கு மூலையில் இருக்கிறதுனால நம்ம அந்த சைடு வைக்கலாம். இந்த மரக்கன்றை நட்டோம் அப்படின்னா நமக்கு உண்மையாகவே நல்ல ஒரு பலன் கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும். சங்குப்பூ பூக்கும் தாவரங்கள்ல ஒன்று. இதுல வெள்ளை நிறமும் இருக்கு, நீல நிறமும் இருக்கு. நீல நிற சங்குப்பூ செடியை வீட்டில் வச்சிருந்தாதான் ரொம்ப நன்மை பயக்கும்னு சொல்றாங்க. இந்த பூச்செடி வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சி நேர்மறையான முடிவுகளை நமக்கு தரும். சங்குப்பூ விஷ்ணுவினுடைய விருப்பமான மலர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூச்செடியை நீங்கள் வீட்டில் நடுறது மூலமாக நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதை செய்யலாம். இதை வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளை உங்கள் வீட்டில் நீங்கள் நடலாம். இந்த செடியை நம்ம எங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா மெயினாக படுக்கை அறையில் இதை வைக்கவே கூடாது. அப்படி படுக்கை அறையில் வச்சோன்னா நமக்கு இது நல்ல பலன்கள் எதுவுமே தராது. பல்வேறு வகையான பிரச்சனைகளை தான் நமக்கு அதிகரிக்கும். அது ஒருவேளை வீட்டில் வச்சு காஞ்சிருச்சு அப்படின்னா அதை உடனேயே நம்ம தூக்கி வீசிடணும். இல்லைன்னா அதில் இருந்து நமக்கு எதிர்மறையான ஆற்றல் ஏற்படும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.